இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் சோர்வாக உணர்ந்தா அது ஒரு நல்ல செய்தி. ஏன் அப்படின்னா, ஒரு விசேஷமான பலம் உங்களுக்குள்ளே வரப்போகுது. ஒருவேளை நடக்கும் எல்லாவற்றாலும் நீங்கள் பலவீனமாகவும் களைப்பாகவும் இருக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் மிகுந்த மனச்சுமைக்கு ஆளாகலாம். உங்கள் ஆர்வத்தை இழந்திருக்கலாம். மேலும் உங்களால் முன்னோக்கி செல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் பலவீனமாக உணரலாம். நீங்கள் எல்லா நேரங்கள்லையும் வலிமையாக இல்லை என்பதற்காக உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாதீங்க. நீங்கள் ஒரு மனுஷர். கடவுள் உங்கள் மீது குற்றம் சுமத்தலை. அதனால தான் அவர் நீ பலவீனமாக இருக்கும்போது நான் தலையிடுவேன், நான் உன் வல்லமையை அதிகரிக்க போகிறேன், நான் உன்னை இன்னும் வலிமையாக்க போகிறேன், உன்னை முன்னோக்கி தள்ளும் ஒரு பலத்தை உனக்கு தரப்போகிறேன், இதற்கு முன்னாடி உன்னால் செய்ய முடியாத எல்லா காரியங்களையும் செய்வதற்கான சக்தியை உனக்கு தரப்போகிறேன்னு சொல்லுகிறாரு. தேவன் உங்களை மறக்கலை. நீங்கள் கடந்து செல்லும் அனைத்தையும் அவர் காண்கிறார். அந்த நோயுடனான உங்களுடைய போராட்டத்தையும், உங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறதுக்காக நீங்கள் படுகிற பாடையும், நீங்கள் கூடுதல் முயற்சி எடுத்த ஒவ்வொரு தருணங்களையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போது கடவுள் உங்களுக்குள்ள ஒரு விசேஷமான பலத்தை ஊதுகிறாரு. உங்களால் இந்த சுமையை சுமக்க முடியலைன்னு நீங்கள் நினைக்கிற நேரங்களில் அந்த பாரம் உங்களை விட்டு நீக்கப்படுது. இது ஒரு திருப்பு முனை. தேவன் உங்களுக்கு புதிய பேரார்வத்தையும் புதிய தரிசனத்தையும் கொடுத்து புத்துணர்ச்சி அளிக்கிறாரு. தேவன் உங்கள் இருதயத்தில் வைக்கும் அனைத்தையும் செய்து முடிக்க உங்களுக்கு இப்போது பலன் உண்டாகும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் நான் கொடுக்குற ஏசப்பா. எல்லாருடைய வாஞ்சைகளையும் அப்பா, இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எண்ணங்களையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஏசப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அமேன். இன்றைக்கு அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. புதிதாய் பிறந்தவர்களாக அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா உம்முடைய நன்மைகளை கண்கள் காண ஒரு அதிசயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமேன். சோர்ந்து போயிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா உம்முடைய பலத்தையும் சத்துவத்தையும் இன்றைக்கு நீங்கள் கட்டளையிட போகிறீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா, நாங்கள் எப்பெல்லாம் எங்களுக்கு பலவீனங்களை உணர்கிறோமோ அப்பா, அந்த எல்லா விதமான பலவீனங்களையும் இன்றைக்கு உங்ககிட்ட நாங்கள் ஒப்படைக்க போகிறோம் ஏசப்பா. அமேன். விசேஷித்த பலனை எங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கப்பா. அமேன். உம்முடைய வல்லமை எங்களுக்கு தருகிறீங்க ஏசப்பா. இதை நாங்கள் இன்றைக்கு அறிந்தவர்களாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. உம்முடைய உதவியை எப்போதும் கேட்கும்படி எங்களுக்கு நினைவூட்டுனமைக்காய் உமக்கு நன்றி. எங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீர் அளிக்கிறீர் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோமாப்பா. அமேன். எங்கள் தேவைகள் அத்தனையும் நீங்கள் பூர்த்தி செய்கிறீங்க ஏசப்பா. ஒரு விஷயத்தில் கூட நாங்கள் ஏமாந்து போகாதபடிக்கு அப்பா எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்கிற தேவன் நீங்கள் ஏசப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் யாரெல்லாம் பலவீனமாக உணர்றீங்களோ, உங்களால் எழுந்து உங்கள் வேலைகளை கூட செய்ய முடியலை. காரணம் உங்கள் உடல் நலம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இருதயம் சோர்வாக இருக்குது. என்னால் ஒரு காரியங்களையும் உருப்படியாக செய்ய முடியலையே, என் கையில் பணம் இல்லையே, என் பிள்ளைகள் ஒழுங்காக இல்லையே, என் கணவன் ஒழுங்காக இல்லையே, மனைவி ஒழுங்காக இல்லையேன்னு சொல்லி சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் யோசிக்கும்போது உங்களுடைய இருதயம் பாரமாகுது. அதன் காரணமாக உங்களுக்குள்ள ஒரு சோர்வு
இந்த சோர்வை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்குள்ள ஒரு எரிச்சல், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை கொண்டு வருது. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனோட முடிவு நான் ஏன் இந்த உலகத்தில் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு உங்களை கொண்டு செல்லுது. இது பயங்கர ஆபத்தானது. இந்த சோர்வு உங்களுக்குள்ளே வரும்போது உங்கள் இருதயத்தில் பயங்கரமான ஒரு கெட்ட எண்ணங்கள் வரும், நெகட்டிவான தாட்ஸ் வரும். எதை குறித்தும் தேவனை உங்களால் துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, முழு மனசோட வேதம் வாசிக்க முடியாது. இருதயம் முழுவதும் பலவீனமாக உணர்வீங்க. இந்த சோர்வு மிக மிக ஆபத்தானது. இன்றைக்கு தேவன் இந்த சோர்வை உங்களை விட்டு நீக்குகிறாரு. ஏன்னா இந்த பாரங்களை நீங்கள் சுமக்கக்கூடாதுங்கிறது தேவனுடைய விருப்பம். இப்போது இது எல்லாவற்றையும் நீங்கள் சுமக்கிறதுனால தான் இதை சரி பண்ணணும், அதை சரி பண்ணணும், இந்த காரியம் நன்மையாக முடியணும், இந்த திருமண காரியங்களில் தடை வரக்கூடாது, எல்லா விஷயங்களையும் நீங்களே யோசித்து என்னமோ நீங்களே செய்கிற மாதிரி நீங்கள் அதை குறித்து பாரப்படுறது உங்களை சோர்வுக்குள்ளாகுது. நீங்கள் இப்போது இந்த எல்லா காரியங்களையும் ஏசப்பா கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் உங்களை பாரம் சுமந்திருக்கிறவங்களை அவர்கிட்ட அழைக்கிறாரு. அதை எல்லாவற்றையும் இறக்கி வைக்க சொல்லுகிறாரு. எதுக்காக அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்காக, அந்த பாரங்களை உங்களை விட்டு நீக்கி உங்களுக்கு நன்மையை தருவதற்காக. இதை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சோர்வு உங்களை விட்டு போயிடும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு என் கூட ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த தீர்மானத்தை எடுங்க. உங்கள் மனசை எது ரொம்ப பாரப்படுத்துதோ, எது உங்களை ரொம்ப இருதயத்தில் மனசை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்குதோ அந்த காரியத்தை அப்படியே தேவன் கரத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆமென். ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள், அப்பா இந்த பாரத்தை நான் இறக்கி வைக்கிறேன்ப்பா. ஆமென். இனி இதனால் என் இருதயத்தில் சோர்வு வரக்கூடாதுப்பான்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட அதை முழுமையாக ஒப்பு கொடுங்க. அவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிற மாதிரி சோர்ந்து போயிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவர் இன்றைக்கு பலன் கொடுக்குறாராம். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம். ஆமென். நீங்கள் எதிலெல்லாம் குறைவுபட்டிருக்கிறீங்களோ அதிலெல்லாம் தேவன் இன்றைக்கு உங்களை நிறைவாக்க போகிறாரு. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஏசப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற அப்பா சோர்வில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு நீங்கள் தேற்ற போகிறீங்க ஏசப்பா. அவங்களுக்கு உம்முடைய வல்லமையை கொடுக்க போகிறீங்க ஏசப்பா. உம்முடைய பலத்தை, உம்முடைய சத்துவத்தை கட்டளையிட போகிறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பலவீனமாய் உணர்கிற ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு பலவான் என்று சொல்லட்டும் ஏசப்பா. ஆமென். இந்த பிள்ளைகளை நீங்கள் பலவானாக மாற்றுறீங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. சத்துவத்தை கொடுத்து அப்பா இந்த பிள்ளைகளை தேற்றி நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா முழுமையாக உமக்காக அப்பா அந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க வைத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆமென். இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் இன்றைக்கு நீக்குங்க ஏசப்பா. அப்பா சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற பிள்ளைகள் குழப்பம் இல்லாமல் அப்பா இருதயத்தில் சமாதானத்தோடு இன்றைக்கு தூங்கட்டும் ஏசப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது உம்முடைய கிருபையால் இந்த பிள்ளைகளை நிரப்புங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திர, செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தரலுங்கப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புங்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.